ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாள் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்தது. அதாவது நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 119 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.67% பாசிட்டிவ்ல 17,944ல் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 222 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.57% பாசிட்டிவ்ல 39,461ல் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் இதனால எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் பாசிட்டிவாக இருந்ததுனால நம்மளோட மார்க்கெட்டும் ஓரளவுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஃபர்தர் ரைஸ் ஆகி நல்லாவே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு யூஎஸ் ஃபெட்டோட லாஸ்ட் மீட்டிங்கோட மினிட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அதாவது லாஸ்ட் மீட்டிங்கில் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்கன்ற நோட்ஸ்ன்றது ரிலீஸ் ஆகும். ஸோ அதில் யூஎஸ் ஃபெட் வந்து இன்ஃப்ளேஷனை பற்றி, எக்கனாமி பற்றி அண்ட் ரெசிஷனை பற்றி என்ன பேசியிருக்காங்கன்றத இன்வெஸ்டர்ஸ் கவனிப்பாங்க. அண்ட் இதனாலே இன்னைக்கு மார்னிங்ல இருந்த யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதே போல் யூரோப்போட ஜிடிபி டேட்டா அண்ட் அதே போல் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா எல்லாமே ரிலீஸ் ஆகும். அண்ட் ஆல்ரெடி யூகேவோட ஜூலை மந்தோட இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அது கிட்டத்தட்ட 10.1% இருக்கு. ஆக்சுவலாக ஜூன் மந்த்ல யூகேவோட இன்ஃப்ளேஷன்ன்றது அரௌண்ட் 9.4% இருந்தது. அண்ட் அது ஜூலை மந்த்ல 9.8% இருக்கும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனால் ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா 10.1%க்கு வந்திருக்கு. ஸோ இப்படி ஜூலை மந்த்ல யூகேவோட இன்ஃப்ளேஷன்ன்றது எக்ஸ்பெக்டட் விட கொஞ்சம் அதிகமாக வந்ததுனாலையும் இன்னைக்கு ஓவரால் குளோபல் மார்க்கெட்ஸ்ன்றது நெகட்டிவாக இருந்தது. ஃபைனலாக இன்னைக்கு யூஎஸ் ஃபெட்டோட மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது. ஆனால் அது வந்த பிறகு யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாமே எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பொறுத்து நம்மளோட மார்க்கெட்டும் ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம டொமஸ்டிக் அலுமினியம் கம்பெனிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு, அதை பார்க்கலாம். சைனா அண்ட் யூரோப்பியன் யூனியன்ல பவர் கிரைசிஸ்னால அங்கே இருக்கிற அலுமினியம் பிளான்ட்ஸ்ன்றது ஷட் டவுன் பண்ணிட்டு இருக்கிறதா அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது யூரோப்பியன் யூனியன்ல ஸ்லோவால்கோன்ற கம்பெனி வந்து அவங்களோட பிரைமரி அலுமினியம் ப்ரொடக்ஷனை செப்டம்பர் எண்டு வரைக்கும் ஸ்டாப் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல சைனாவோட ஒரு அலுமினியம் ஸ்மெல்டரும் வந்து ஷட் டவுன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பவர் கிரைசிஸ்னால சைனா அண்ட் யூரோப்பியன் யூனியன்ல அலுமினியம் பிளான்ட் ஷட் டவுன் ஆகுறதுனால அலுமினியம் ப்ரொடக்ஷன்ன்றது கம்மியாகும். ஸோ அப்படி சப்ளை கம்மியாச்சுன்னா அலுமினியம் ப்ரைசஸ் அதிகமாகும். ஸோ இந்த அப்டேட்ன்றது அலுமினியம் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனிஸான ஹிண்டால்கோ அண்ட் அதே போல நால்கோன்ற கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்கும். எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஹிண்டால்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஹிண்டால்கோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.34% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே நால்கோன்ற நேஷனல் அலுமினியம் கம்பெனியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நால்கோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.91% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து UTI AMCயோட அப்டேட்டை பார்க்கலாம். ஆக்சுவலாக நேற்று சோர்சஸ் கிட்ட இருந்து என்ன அப்டேட் வந்திருந்ததுன்னா டாடா AMC வந்து UTI AMCயில் அரௌண்ட் 45% ஸ்டேக் அக்வயர் பண்ண போகிறதா அப்டேட் வந்திருந்தது. ஸோ இப்படி டாடா AMC வந்து UTI AMCயோட ஸ்டேக்கை பை பண்ண போகிறாங்கன்னு சோர்சஸ் கிட்ட இருந்து வந்த அப்டேட்னால நேற்று UTI AMCயோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 18%க்கு மேலே பாசிட்டிவ் ரியாக்டாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு UTI AMC கம்பெனி வந்து இது ரிலேட்டடாக எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங்கில் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ UTI AMCயில் டாடா AMC ஸ்டேக் பை பண்ண போகிறாங்கன்ற அந்த ரிப்போர்ட்ஸை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. அண்ட் அந்த மாதிரி எந்த ஒரு நெகோசியேஷனை பற்றியும் நாங்கள் கேள்விப்படலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனியோட இந்த கிளாரிஃபிகேஷனுக்கு அப்புறமா இன்னைக்கு UTI AMCயோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே UTI AMCயோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.95% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ரேட்கெயின் டிராவல் டெக்னாலஜிஸ்ன்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். ஏர் இந்தியா ஏர்லைன்ஸ் வந்து குளோபலாக காம்படிட்டிவாக இருக்கணும்ன்றதுனால ரியல் டைம் ப்ரைஸிங்க்கு ரேட்கெயினோட ஏர்கெயின்ன்ற ப்ராடக்டை செலக்ட் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபியூவல் ப்ரைஸஸ் அண்ட் இன்ஃப்ளேஷன் எல்லாமே ஏர்லைன்ஸோட காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால மார்க்கெட்டோட சேஞ்சஸ் அக்யூரேட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸை மானிட்டர் பண்ணி ரியல் டைமில் வந்து ரைட் ப்ரைஸஸை காட்டுறதுக்காக ஏர் இந்தியா ஏர்லைன்ஸ் ரேட்கெயினோட ஏர்கெயின்ன்ற ப்ராடக்டை செலக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ன்றது ரேட்கெயினுக்கு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ரேட்கெயின் டிராவல் டெக்னாலஜிஸ்ன்ற ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ரேட்கெயினோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8.06% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஆர்த்தி ட்ரக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஆர்த்தி ட்ரக்ஸ் கம்பெனி வந்து டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரிக் சார்பாக 2021ல் DGTR அதாவது டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமெடிஸ் கிட்ட சைனாலிருந்து இம்போர்ட் ஆகிற ஆஃப்ளோக்சாக்சின் அண்ட் அதோட இன்டர்மீடியட்ரிஸுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி இம்போஸ் பண்ணணும்னு அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஆர்த்தி ட்ரக்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதோட டம்பிங்னால டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு டேமேஜ் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க.
ஸோ அந்த அப்ளிகேஷனை இன்வெஸ்டிகேட் பண்ண டிஜிடிஆர் வந்து சைனாலேருந்து இம்போர்ட் ஆகிற ஆஃப்ளோக்சாக்சின் அண்ட் அதோட இன்டர்மீடியேட்ரிஸுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் கவர்மெண்ட்டும் வந்து சீக்கிரமாகவே ஆன்டி டம்பிங் டியூட்டி இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஆர்த்தி ட்ரக்ஸ்க்கு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கு. அதாவது இந்த ஆஃப்ளோக்சாக்சின்ன்றது ஒரு ஆன்டிபயோட்டிக்னு சொல்லலாம். அதாவது பிராங்கைட்டிஸ், நிமோனியா, ஸ்கின், பிளாடர் அண்ட் அதே போல யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆஃப்ளோக்சாக்சின்ல இருந்து ஆர்த்தி ட்ரக்ஸுக்கு அரௌண்ட் 8 to 8.5% ரெவன்யூ வருது. அண்ட் இதில் கரண்டாக அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து அரௌண்ட் 60% இருக்கிறதாவும் அண்ட் இப்போ இந்த டிஜிடிஆரோட ரெக்கமெண்டேஷன்னால அவங்களோட இதோட மார்க்கெட் ஷேர் ஃபர்தர் ரைஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி இம்போஸ் பண்ணதுனால அதோட ப்ரைஸஸும் 40 to 45 ருபீஸ் பர் கேஜி இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட பாசிட்டிவ் இம்பாக்ட் எல்லாமே H2 அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயரோட செகண்ட் ஹாஃப்ல இருந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் பாசிட்டிவ் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஆர்த்தி ட்ரக்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஆர்த்தி ட்ரக்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10.99% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து NxtDigital கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். NxtDigitalோட ஹிந்துஜா லேண்ட் ஃபினான்ஸை மர்ஜ் பண்ணிக்கிறதுக்கு NxtDigital கம்பெனியோட போர்டு அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனிவே அடுத்து இந்த மர்ஜர் ப்ரப்போசலை ரெகுலேட்டர் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவ் பண்ணணும். அண்ட் இந்த மர்ஜரில் எந்த ஒரு கேஷ் டிரான்சாக்ஷனும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பியூரா ஷேர்ஸோட எக்ஸ்சேஞ்ச் வழியாக பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 10 ஷேர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிற ஹிந்துஜா லேண்ட் ஃபினான்ஸோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு NxtDigitalல 23 ஷேர்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு NxtDigitalோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே NxtDigitalோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.69% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பஜாஜ் ஹிந்துஸ்தான் சுகரோட அப்டேட்டை பார்க்கலாம். பஜாஜ் ஹிந்துஸ்தான் சுகர் கம்பெனி மேலே SBI வந்து அலகாபாத் பெஞ்சோட NCLT அதாவது நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் கிட்ட இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கம்பெனி வந்து அவங்களோட கடனை கரெக்டான டைமில் திருப்பி கட்ட முடியலன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இருந்து வராதுன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு கடன் கொடுத்த லெண்டர்ஸ் வந்து அந்த கம்பெனி மேலே இன்சால்வன்சி ரெசல்யூஷன்ற ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் எய்தர் அவங்களோட அசெட்ஸை லிக்விடேட் பண்ணுறதுனாலையோ இல்லை அந்த பேங்க்ரப்டான கம்பெனி இன்னொரு கம்பெனி அக்வயர் பண்ணுறதுனாலையோ லெண்டர்ஸ் அவங்களோட கடனை ஓரளவுக்கு ரெக்கவரி பண்ணிப்பாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த மாதிரி இன்சால்வன்சிக்கு போகிற கம்பெனிஸோட இன்வெஸ்டர்ஸுக்கு அவங்களோட என்டையர் கேபிட்டல் லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பஜாஜ் ஹிந்துஸ்தான் சுகரோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பஜாஜ் ஹிந்துஸ்தான் சுகரோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11.82% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி செப்டம்பர் எக்ஸ்பைரியோட 16,000 புட் ஆப்ஷன் செல் பண்ணி அரௌண்ட் 400 ருபீஸ் ப்ராஃபிட்ல எக்ஸிட் பண்ணிட்டேன். அண்ட் புதுசாக நிஃப்டி செப்டம்பர் எக்ஸ்பைரியோட 19,000 கால் ஆப்ஷனை 2 லாட் ஷார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரிமைனிங் எக்ஸிஸ்டிங் போர்ஷன்ஸை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்து ஜூன் மந்தோட டெலிகாம் சப்ஸ்கிரைபர்ஸ் டேட்டா வந்திருக்கு. ஸோ அதில் ஏர்டெல் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்தில் அரௌண்ட் 7.93 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது மே மந்தில் ஆட் பண்ணதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் அதுவே ஜியோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 42.2 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த ஜூன் மந்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மே மந்த்தை விட ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் வோடஃபோன் ஐடியா பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 18 லேக் சப்ஸ்கிரைபர்ஸை லூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மே மந்த்தை விட இந்த வாட்டி அதிகமாகவே லூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே போல் டெலிகாம் கம்பெனிஸ் வந்து அவங்க ரீசெண்டாக அக்வயர் பண்ண 5G ஸ்பெக்ட்ரமோட டியூஸை வந்து பே பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஏர்டெல் பார்த்தீங்கன்னா அடுத்த 4 வருஷத்துக்கு பே பண்ண வேண்டிய ஸ்பெக்ட்ரம் டியூஸை இப்போவே அப்ஃப்ரண்ட்டாக பே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அப்டேட்டுன்றது ஏர்டெலுக்கு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. எனிவே இன்னைக்கு ஏர்டெலோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பாரதி ஏர்டெலோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.68% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அதை தாண்டி பார்க்குறப்போ 18,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்குது. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அதை தாண்டி பார்க்குறப்போ 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்குது. ஸோ இந்த டேட்டா படி பார்க்குறப்போ நாளைக்கு நிஃப்டோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,800லேருந்து 18,000க்குள்ளே இருக்கலாம். ஆர் சேஃபர் சைடுக்கு 17,500லேருந்து 18,200க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எனிவே நிஃப்டி எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணிங்கன்னா
ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீ அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.